என்ன ஒரு ஆங்கிலத்துல பெயர் இருக்கேன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாங்க. நம்ம மக்காச்சோளம், நம்ம கண் முன்னாடியே விளையக்கூடிய மக்காச்சோளம் ஒண்ணுமே இல்ல, அமெரிக்கன் மக்காச்சோளம்னு விக்கிறாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அது வாங்கிட்டு உதுத்து உதுத்து செய்யறதுதான் ஸ்வீட் கார்ன் பால்ஸ்ன்றது. சுலபமாக செய்யலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் கடையில ரொம்ப விலை. ஒரு உருண்டையே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரூபாய் இருக்கும். அது சைட் டிஷ் கூட கொடுப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம வீட்லயே செஞ்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆரோக்கியமானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மக்காச்சோளம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா வெங்காயத்தால் மத்த பொருட்கள்லாம் சேர்த்தது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, சுவை மிகுந்தது. செஞ்சு பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற இன்னொரு ஸ்டார்டர் பேபி கார்ன் ஃப்ரிட்டர்ஸ். பேபி கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பேபி கார்ன் 2 துண்டுகளாக நறுக்கியது 1 கப், மோர் அரை கப், மைதா மாவு அரை கப், கார்ன்ஃப்ளோர் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சமையல் சோடா 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க. பேபி கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் செய்முறை எப்படின்னு சொல்றேன். பேபி கார்ன் நம்ம 2 துண்டுகளாக நறுக்கிக்கணும். நீளமா இருக்கும், அதை 2 துண்டா பண்ணிக்கணும். அதை பாத்தீங்கன்னா 15 நிமிடங்கள் உப்பு தண்ணியில ஊற வச்சிடணுங்க. பிறகு பாத்தீங்கன்னா மைதா மாவு அரை கப் சொல்லியிருந்தேன். மைதா மாவு, கார்ன்ஃப்ளோர், சோடா, பூண்டு விழுது, மோர், உப்பு, மிளகாய் தூள் எல்லாத்தையும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துல கலந்து வச்சுக்கணுங்க. பிறகு அந்த பேபி கார்ன் ஊற வச்சிருக்கோம் இல்லையா உப்பு தண்ணியில, அதுல இருந்து எடுத்துடலாங்க. தனியா வடிகட்டி எடுத்துட்டு அதுல முக்கி எடுத்துட்டு எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சுலபம், ரொம்ப சுவையான பதார்த்தம். இப்ப செய்முறை பார்க்கலாங்களா? எண்ணெய் கடாயில ஊத்திட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் இருக்கலாம். அது சூடாகட்டும். நம்ம இங்க மத்ததெல்லாம் கலந்து அந்த கலவையை தனியா வச்சுக்கலாம். மைதா மாவு போட்டிருக்கேன், பூண்டு விழுது போட்டிருக்கேன், 1 சிட்டிகை சோடா, சமையல் சோடா, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம இந்த மோர் இருக்கு இல்லையா, அந்த மோர்லயே இந்த கலவைய கலந்துக்கணும். நல்லா தண்ணி கலக்க வேண்டாம். கட்டி பிடிக்காமல் அப்படியே நம்ம நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடணும். பாருங்க, கட்டி பிடிக்காம நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த பேபி கார்ன் இதுல போட்டு நல்ல மாவுல தோச்சு எடுத்துட்டு எண்ணெய் ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா குறைச்சிக்கலாம். இந்த பேபி கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் நம்ம ஊர்ல பஜ்ஜின்னு சொல்லுவோம், நம்ம பேபி கார்ன் பஜ்ஜின்னு சொல்லுவோம், வாழைக்காய் பஜ்ஜி அப்படின்னு. இது சைனீஸ் உணவு. சீனாக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு ஒரு புத்தகத்துல படிச்சேன். சைனால இதே பாத்தீங்கன்னா அந்த கார்ன்ஃபிளவர், மைதா மாவு அதுல போட்டு செய்யறாங்க. இதே நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், கடலை மாவு எடுத்தோமா, கலந்தோமா, கடலை மாவு, அரிசி மாவு, அதுல கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு கலந்துட்டு பஜ்ஜியா சுடுவோம். இது சீனால வேறுபட்டு வருது. இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறுது உணவெல்லாம். அழகா பாருங்க. ரொம்ப அழகா பஜ்ஜி மாதிரியே பேபி கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் பொரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நான் இந்த பேபி கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் பொரிக்கும் போது ஒரு நினைவு வருது. கொஞ்ச நாள் முன்னாடி மயிலாப்பூர் டேங்க் கிட்டங்க 2 பேர் படிச்சவங்க, அக்கா தம்பி 2 பேருமே படிச்சவங்க, இந்த மிளகாய் பஜ்ஜி சுட்டுட்டு வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப படித்து நாகரீகமாக இருந்தாங்க. பாத்தீங்கன்னா நல்லா கூட்டம் அவங்க கடையில. அப்படியே அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தேன். நான் பேச்சு கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, அக்கா அவங்க படித்தது எம்காம் படிச்சிருக்காங்களாம்.
தம்பியும் நல்லா படிச்சிருக்காரு. என்னன்னா வேலை தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. அதுக்காக அவங்க கவலையே படலைங்க. அந்த ரோட்ல சூடா பஜ்ஜியை வித்துட்டு நல்லா கல்லா கட்டினாங்க. கிட்டத்தட்ட அவங்க சொன்னாங்க, எனக்கு கொஞ்ச நேரத்திலேயே நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 1000-1500 ரூபாய் சம்பாரிச்சிடுறோங்க. வேலையை எதிர்பார்த்துட்டு நாங்க உட்கார்ந்துருக்காம, நாங்க படிச்சுட்டோம், பிரஸ்டீஜ் பார்த்துட்டு வீட்டுல உட்காரல, நாங்க இது செஞ்சுட்டு ரொம்ப நிறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. இது நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். எதுக்காக நான் இங்க சொல்றேன்னா, இது போன்ற விஷயங்களை நம்ம கத்துக்கணும். நம்ம எதனா வேலை கிடைக்கலன்னு உட்கார்ந்துருக்காம, எந்த வேலை கிடைக்குதோ, நமக்கு என்ன சரிப்பட்டு வருதோ நாகரீகமாக செய்யறதுல தப்பே கிடையாதுன்னு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன் நான். இது கொஞ்சம் இன்னும் சுடணும், வேகணும். நான் அது வரைக்கும் ஒரு 4 வரி பாட்டு பாடுறேன். நானே நானா யாரோ தானா, மெல்ல மெல்ல மாறினேனா, நானே நானா யாரோ தானா, மெல்ல மெல்ல மாறினேனா, தன்னைத்தானே மறந்தேனே, என்னை நானே கேட்கிறேன், நானே நானா யாரோ தானா, மெல்ல மெல்ல மாறினேனா, மெல்ல மெல்ல மாறினேனா. எவ்வளோ அற்புதமான பாடல்கள்! இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருக்கார். ஒரு மயக்கும் பாட்டு இல்லையா? அந்த மயக்கும் பாட்டு பாடி முடிச்ச உடனே அப்படியே மயங்கிட்டேன் நானே. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே இதை பார்த்துடலாம் சரியா வெந்திருக்கான்னு. ஒரு அழகான நிறத்துல பாருங்க, இளம் ஆரஞ்சு நிறத்துல. இன்னொன்னு, இந்த மாதிரி பஜ்ஜி பதார்த்தங்களை நம்ம சுடும்போது நல்ல சூடான எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா நம்ம மிதமான தீ, ரொம்ப ஸ்லோவா பத்த வச்சுட்டு நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா எண்ணெய் நிறைய குடிக்கும் எந்த பொருளா இருந்தாலும். பக்குவமா தீ வச்சு சுடணும். உள்ள இருக்கக்கூடிய பேபி கார்னும் நல்லா வேகிற வரைக்கும் சுட்டு எடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எண்ணெயை உரியக்கூடிய இந்த தாள் விரிச்சு தயார் பண்ணி வச்சுக்கலாம். நான் அடிக்கடி தயார்னு சொல்றேனே, இந்த தயார் என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, தயார் தமிழ் சொல்லா? கிடையவே கிடையாது, தமிழ் சொல் கிடையாதுங்க. ஆயத்தம் என்பது தமிழ், அதுவும் சரியான தமிழ் இல்லையா. அணியம், அணியம் தான் சரியான தமிழ் சொல்லலாம். தயார் அப்படின்னு சொல்றதுக்கு நான் இப்போ உங்ககிட்ட அணியம் செஞ்சுட்டேன்னு நீங்க என்னடா இது நமக்கு கேள்விப்படாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருடல் ஏற்படும். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தயாருக்கு நல்ல தமிழ் சொல் அணியம். இப்போ இது அணியம் ஆயிடுச்சு, தயாராயிடுச்சு. நம்ம எந்த விஷயமே பழக்கப்படுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், வேடிக்கையா இருக்கும், நமக்கே சிரிப்பு வரும். பழக்கப்படுத்திட்டோம்னா எல்லாம் சரியாயிரும். எண்ணெயை வடிகட்டி போடலாம். இப்ப பாருங்க, பேபி கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள்ல ரெடி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா நீங்க மெனு கார்டு, சைனீஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாம் போனீங்கன்னா அங்க மெனு கார்டுல பாத்தீங்கன்னா பேபி கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் இருக்கும். அது அந்த பொருள் என்ன அப்படின்னு நமக்கு சாப்பிடுற வரைக்கும் தெரியாது இல்லையா. இப்போ இதுதான் பேபி கார்ன் ஃப்ரிட்டர்ஸ்னு உங்களுக்கு எல்லாம் தெளிவாயிருச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை சமையல் ரூம்ல எல்லார் வீட்லயும் இருக்குங்க. நகர்ப்புறங்கள்ல ஆகட்டும், கிராமப்புறங்கள்ல ஆகட்டும், பட்டணத்துல ஆகட்டும், எல்லாருடைய சமையல் ரூம்லயும் இந்த பொருட்கள் இருக்கும். இன்னும் கிராமத்துல சொன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக கிடைக்கும். பாத்தீங்கன்னா பேபி கார்ன், இது கார்ன் விளைஞ்சிருக்கும், அவங்க கண்ணு முன்னாடியே விளைஞ்சிருக்கும். அது குட்டியா இருக்கும் போதே எடுத்துட்டு அழகா ஃப்ரெஷ்ஷா செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும், உடலுக்கும் நல்லது. இன்னைக்கு பாருங்களேன், ஸ்வீட் கார்ன் பால்ஸும்
பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸும் ரொம்ப சுலபமான முறையில சமைச்சாச்சு. நீங்க இதை இப்போ உடனே செஞ்சு பாருங்க. குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பாத்தீங்கன்னா வீட்டுல அப்படிதான் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து செய்வேன். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க பாருங்களேன் ரொம்ப பாசமா இருப்பாங்க உங்க கூட. ஏன்னா வயிறு ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்க பள்ளியை விட்டு வந்தாங்கன்னா பாவம் ரொம்ப பசியில